ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சார கனரக சரக்கு வாகனம் பயன்பாடை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்சார கனரக சரக்கு வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நாடு முழுவதும் சுத்தமான நிலையான சரக்கு வாகனங்கள் இயக்கத்தை விரைவுபடுத்தும் வகையில மின்சார கனரக சரக்கு வாகனங்களுக்கு மத்திய அரசு நேரடியாக ஆதரவு வழங்குவது தற்போது தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் குறித்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் சரக்கு வாகன போக்குவரத்துல 3% மட்டுமே டீசல் லாரிகள் இயக்கம் இருப்பதாகவும், எனினும் அவை பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தில் 42% பங்களிப்பை அது வழங்கிட்டு வருது. இதனால காற்று மாசுபாடு அதிகரித்து வருது. இதற்கு தீர்வு காணும் வகையில மின்சார கனரக சரக்கு வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 2047 ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாட்டை வழிநடத்தும் வகையில 2070 ஆண்டுக்குள்ள பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கை அடையும் வகையிலும் இந்த திட்டம் நடத்தப்படுவதாக மத்திய அரசு சொல்லுது. இந்த திட்டத்தின் கீழே மத்திய மோட்டார் வாகன விதிகளின்படி வரையறுக்கப்பட்டுள்ள எண் 2 மற்றும் எண் 3 கனரக மின்சார சரக்கு வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை நீடிக்கப்பட்டிருக்கு. எண் 2 பிரிவுல 3.5 டன்னுக்கு மேல் 12 டன்கள் வரை மொத்த வாகன எடை கொண்ட சரக்கு லாரிகள் இதுல அடங்கும். எண் 3 பிரிவுல 12 டன்னுங்களுக்கு மேல் 55 டன்கள் வரை மொத்த வாகன எடை கொண்ட சரக்கு லாரிகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. மொத்த வாகன எடை அடிப்படையில் அதிகபட்ச ஊக்கத்தொகையாக ஒரு சரக்கு லாரிக்கு 9,60,000 ரூபா ஊக்கத்தொகை வழங்கப்படுது. இந்த திட்டம் நாடு முழுவதும் 5,600 மின்சாரத்தில் இயங்கும் கனரக வாகனங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசினுடைய இந்த முன்முயற்சி மின்சார கனரக சரக்கு வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் பயனாளிகளிடம் அதிக வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.